ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்ஸுங்க தான் நான் இன்றைக்கி என் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஒரு அருமையான ஒரு வெரைட்டி ஸ்வீட் ரெசிபி கூட நான் என் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ எல்லாருமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைய காலத்தில் 99% ஆளுங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு மெயினான ஒரு பிரச்சனை தான் தலையில் டேண்ட்ரஃப், பொடுகு, அப்படி இல்லைன்னா முடி கொட்டுறது, அப்படி இல்லைன்னா சீக்கிரமாகவே முடி வெள்ளையாகிறது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நமக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் ரெடி பண்ணிடலாங்க. அது எப்படின்னு பார்த்துடலாம். தலையில் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் அந்த டேண்ட்ரஃப் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் அது மட்டுமே இல்லாமல் டாக்டரை போய் பார்த்து ஏதாச்சும் கெமிக்கல்ஸ் அப்படி இல்லைன்னா டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த சாப்பிட்ற டைம் அப்படி இல்லைன்னா ஷாம்பு வாஷ் பண்ணுற டைமில் அப்போ மட்டுமே நமக்கு டேண்ட்ரஃப் போகும். மறுபடியும் அதெல்லாம் திரும்பி வரும். அப்படி இல்லாமல் பெர்மனெண்ட்டாக நமக்கு நம்ம தலையில் இருக்கிற டேண்ட்ரஃப் எல்லாம் போக்குறதுக்கு ஒரு அருமையான ரெமெடி தாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். அதுக்காக வேண்டிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சார்கோல் பவுடர் தான் நான் போட்டிருக்கேன். அதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீம் பவுடர் கூட ஆட் பண்ணுறேங்க. நீம் பவுடர் நம்ம கடையில் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கிடைக்கும். அதை ஆட் பண்ணியிருக்கேன். சார்கோல் பவுடர் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணதுங்க. சார்கோல் பவுடர் ரெடி பண்ணுற வீடியோ நான் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அது கூட நான் அலோவேரா கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஆட் பண்ணுறேங்க. உங்ககிட்ட அலோவேரா வீட்டில் நீங்கள் வளர்த்துறவங்களா இருந்தால் அது யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு கடையில் கிடைக்குங்க, அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தலையில் எப்பேற்பட்ட டேண்ட்ரஃபாக இருந்தால் கூட நீங்கள் 1க்கு 2 டைம் இது பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த டேண்ட்ரஃப் இருக்கிற இடம் கூட தெரியாதுங்க. இது கூட நான் கொஞ்சம் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட கடுகெண்ணெய் இருந்தால் கடுகெண்ணெய் இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான். நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. ஓவர் நைட் நீங்கள் இது ஒன்று செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் குளிக்கிற டைமில் ஒரு 1/2 ஹவர் பிஃபோர் இந்த சொல்யூஷன் நீங்கள் நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதுங்க. நல்லா இந்த டேண்ட்ரஃப் இருக்கிற இடம் கூட தெரியாத அளவுக்கு முடியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அது மாதிரி சீக்கிரமாக வெள்ளை வர பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு, சின்ன வயசுலேயே வெள்ளை முடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாகவே முடியெல்லாம் நல்லா கருத்துரும். அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு ரூட்டில் இருந்து புது முடியெல்லாம் வளர்றது உங்களுக்கு விசிபிளாக தெரியுங்க. அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் ரெமெடிங்க. நான் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைச்ச ஒரு அருமையான ஒரு ஹேர் பேக் ரெமெடி தாங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளாவில் ஒரு ஆயுர்வேத சாலையிலேருந்து அவங்க சொன்ன ஒரு அருமையான ஒரு டிப்பு தாங்க இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரியே ஒரு மெயினான ஒரு டிப்பு அவங்க சொன்னது, தலையில் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது மறக்காமல் ஒன்று வாஷ் பண்ணி மைல்ட் சோப்பு அப்படி இல்லைன்னா மைல்ட் ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி விட்டுருங்க. தலையில் ஆயில் அப்படியே விட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. தலையில் இருக்கிற டேண்ட்ரஃப் இன்னுமே அதனாலேயே ஜாஸ்தியாகும். கண்டிப்பாக மறக்காமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு விளக்குக்கு மேலே கொஞ்சம் கற்பூரம் போட்டு விடுறேங்க. ஒரே ஒரு கற்பூரம் நான் பிடிச்சி போட்டிருக்கேங்க. அதுக்கு மேலே நான் கொஞ்சம் கோகனட் ஆயில் தாங்க ஊற்றுறேன். இந்த ஒரு கற்பூரம் கோகனட் ஆயில் நல்ல ஒரு காம்பினேஷனுங்க. நம்ம அது ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் நமக்கு. அது மாதிரி நம்ம விளக்கு பற்ற வைக்கிறதுக்காக வேண்டி எடுக்கிற அந்த ஒரு காட்டன் துணிக்கு மேலே நான் நல்லா விக்ஸு தாங்க அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி விக்ஸு நல்லபடியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஒரு விளக்கு பற்ற வைக்கிற அந்த ஒரு எட்ஜு மட்டுமே விட்டுட்டு நீங்கள் கீழ்ப்பகுதியெல்லாம் நல்லாவே அப்ளை பண்ணி விடுங்க விக்ஸு. அப்போ தான் நம்ம அந்த எட்ஜிலையும் விக்ஸ் அப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த ஒரு காட்டன் துணி நல்லாவே எரியாது. அதுக்காக வேண்டி தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு கோகனட் ஆயில் அது மாதிரி கற்பூர ஆயிலில் நீங்கள் அந்த காட்டன் துணி டிப் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் பற்ற வச்சு பாருங்கள். எவ்வளோ கொசு உங்கள் வீட்டில் இருந்தாலும் இதுக்கப்புறமேட்டு இருக்கவே இருக்காதுங்க. குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீட்டில் தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு டிப்புங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காதுங்க. சாயந்தர டைமில் கொதுகெல்லாம் ஜாஸ்தி வர அந்த டைமில் மழை காலத்துல எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி விளக்கு பற்ற வச்சு பாருங்கள். உங்களுக்கே அது தெரியுங்க. கடையில் இருந்து கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதில் இருந்து வர அந்த ஒரு ஸ்மெல்லை நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வீட்டுக்கு கொண்டு வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. எக்கெல்லாம் நம்ம எப்போவுமே வேக வைக்கிற டைமில் நமக்கு எப்போவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் அந்த எக்கு பிரேக் ஆகி அந்த தண்ணியிலெல்லாம் மிக்ஸ் ஆகி ரொம்பவே பேட் ஸ்மெல் வர்றது அப்படின்றது. அதுக்காக வேண்டிட்டு நம்ம சால்ட்டு போட்டு பார்ப்போம், ஸ்பூனு போட்டு பார்ப்போம், வெங்காயத்தொலி எல்லாம் போட்டு பார்த்துருப்போம். அப்படி என்ன பண்ணாலுமே நமக்கு அந்த முட்டை உடஞ்சிருங்க. அப்படி இல்லாமல் ஈஸியாக நமக்கு முட்டை வேக வைக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தாங்க. நீங்கள் முட்டை வேக வைக்கிற டைமில் அந்த முட்டை வேக வைக்கிற தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் முட்டை போட்டு வேக வச்சு பாருங்கள். மொட்டை உடையிற பிரச்சனை இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.
அப்ப இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு வெரைட்டி ஸ்வீட் ரெசிபி. வீட்ல திடீர்னு கெஸ்ட் எல்லாம் வந்தா செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி. அதுவும் நமக்கு ஒரு 10 நிமிஷம் டைம்ல நமக்கு ரெடி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி பாத்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு ஒரு 3/4 பவுல் அளவுக்கு நான் எடுத்திருக்கிற இந்த பவுல் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு குக்கர்ல போட்டு விட்டுருக்கேங்க. அது மாதிரியே ஒரு பொட்டேட்டோ நல்லா இது மாதிரி வாஷ் பண்ணி கழுவி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் குக்கர்ல. தேவையான அளவுக்கு நமக்கு அது வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நாம இந்த டைமுக்கு ஊத்திரலாங்க. நான் ஒரு 3 விசில் போட்டிருக்கேன். நல்லா நமக்கு பச்சரிசி வெந்து வந்துரும். பாருங்க பச்சரிசி அது மாதிரி கிழங்கெல்லாம் நல்லபடியா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் ஒண்ணு சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நானு பிளெண்டர்ல போடுறேங்க. மிக்ஸியோட ஜார்லைக்கு போட்டு விடுறேங்க. பாருங்க. இந்த டைம்ல நானு அது ஒரு டேஸ்ட்டுக்காக நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஏலக்காய், அது மாதிரி சுகர் கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. நானு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ ஸ்வீட் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு வீடியோ நான் சுகரும் அது மாதிரி ஏலக்காய் ஆட் பண்ற வீடியோ எனக்கு மிஸ் ஆயிருச்சு. இந்த டைம்ல நல்ல திக்கான பால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு நல்ல ஃபைனா நல்லா அரைச்சு எடுத்துடலாங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனா இந்த ஒரு கன்சிஸ்டன்சில நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நல்ல ஒரு பட்டர் பேப்பர் போட்டு நம்ம ஒரு பவுல்ல இந்த மாரி செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, கொஞ்சம் ஆயில் அதுக்கு மேல கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு பேட்டர அதுக்குள்ள ஊத்திர்லாங்க. பட்டர் பேப்பர் இந்த மாரி நீங்க போட்டதுக்கு அப்புறமேட்டு ஆயில் கிரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது ஒட்டாம நமக்கு வரும். அதுக்காக வேண்டி தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு பேட்டர நீங்க அதுக்கு மேல ஊத்திக்கோங்க. சிம்பிளா வீட்ல திடீர்னு கெஸ்ட் எல்லாம் வந்தா நமக்கு செய்யக்கூடிய அதுவும் 10, 15 நிமிஷத்துல நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு ரெசிபிங்க. ஆனா டேஸ்ட் அவ்ளோ நல்லா இருக்குங்க இது சாப்பிடுறதுக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் நம்ம அந்த உள்ள பபிள்ஸ் எல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா டேப் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு நான் குக்கர்ல தாங்க போட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்க போறேன். அதுக்காக வேண்டிட்டு குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தியிருக்கேன். அந்த தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு இது மாதிரி ஒரு பவுல் நான் உள்ள கமிழ்த்தி வச்சிருக்கேங்க. அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பேட்டர் இது மாரி நம்ம வச்சு குடுத்துடலாம். பாருங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பேட்டருக்கு மேல நம்ம ஒரு தட்டு ஒண்ணு போட்டு வச்சுக்கலாம். அந்த தண்ணி எல்லாம் அந்த ஸ்டீம் ஆகுற டைம்ல சொட்டி அதுக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்த மாரி ஒரு தட்டு வச்சுக்கலாங்க. குக்கர் மூடி ஒரு 15 நிமிஷம் நீங்க ஸ்டீம்ல வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்க ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிருச்சு. பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா ஒயிட் கலர்ல நல்ல ஒரு ரைஸ் பொட்டேட்டோ புட்டிங் இங்க ரெடி ஆயிருச்சு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. அந்த பாலோட டேஸ்ட் அது மாதிரி ஏலக்காவோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு. பாருங்க நல்ல ஃப்ளஃபியா, சாஃப்ட்டா கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு நம்ம ஸ்வீட் ரெசிபி. எப்படி ஃப்ளஃபியா இருக்கு பாருங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃப்ளேவருக்காக வேண்டிட்டு கொஞ்சம் சாக்லேட் பவுடர், கோகனட் எல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பனானா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது சாப்பிடுறதுக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா ஒட்டாம நமக்கு கட் பண்ணும்போதெல்லாம் சூப்பரா வருது பாருங்க. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் வீடியோக்கு ஒண்ணு லைக் பண்ணுங்க. அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒண்ணு பார்த்துடலாங்க. சாதாரணமாக நம்ம கிச்சன் கிளீன் பண்றதுக்கு, நம்ம கிச்சன் ஸ்டவ் கிளீன் பண்றதுக்கு, அது மாதிரி நம்ம வீட்ல டேபிளு அது மாதிரி இல்லாம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, டிவி எல்லா விஷயம் நம்ம கிளீன் பண்றதுக்கு, துடைக்கிறதுக்கெல்லாம் பழைய துணி மேக்ஸிமம் அந்த மாரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா டவல் எல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா, எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணாலும், அது மறுபடியும் மறுபடியும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒரு பேட் ஸ்மெல் அந்த துணியிலலாம் இருந்து வரும். அது நமக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. அந்த மாரி இருக்கிற பட்சத்தில பாருங்க, ஆன்லைன்ல நமக்கு ரொம்பவே சீப்பா கிடைக்கக்கூடிய ஒரு கிச்சன் டவல் தாங்க இதுதான். இந்த மாரி நம்ம கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரோல் நமக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் வரும் அப்டின்ட்டு அவங்க ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்ல எனக்கு தோணுச்சு 1 வருஷம் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரீயூசபிள் டவல் தாங்க இது. நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க கிச்சன்ல நம்ம கேஸ் ஸ்டவ்ல இந்த மாரி டீ கார கூட நம்ம ஊத்திட்டோம்னா, எல்லா டீ கார இருந்தா கூட நமக்கு ஈஸியா அந்த ஒரு கிச்சன் டவல் வச்சு நமக்கு கிளீன் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்க நான் ஒரு அந்த டீ கர ஜஸ்ட் ஒண்ணு வைப் பண்ணி எடுக்கும்போதே, அந்த டீ கரையில எவ்வளோ அழகா அந்த டவல்ல நமக்கு கிளீன் ஆயி வருதுங்க. நான் அந்த டீ கரைக்கு மேல கொஞ்சம் சுடு தண்ணி நல்லா சூடான தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமேட்டு, இந்த கிச்சன் டவல் வச்சு ஜஸ்ட் ஒண்ணு வைப் பண்ணி எடுக்கிறேன். எவ்வளோ அழகா நமக்கு அந்த டீ கரையெல்லாம் வருது பாருங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டவலுங்க. நான் யூஸ் பண்ண பொருள்ல எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தோணுன ஒரு அருமையான ஒரு டவலுங்க இது. கண்டிப்பா நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. பாருங்க ஈஸியா நமக்கு அந்த ஒரு டீ கரையெல்லாம் எவ்வளோ அழகா நமக்கு அந்த டவல்ல வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான் நம்ம வாஷ் பண்ணி மறுபடியும் இந்த டவல் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நமக்கு எந்த பேட் ஸ்மெல்லும் அந்த டவல்ல வராது. ஈஸியா ட்ரை ஆயிக்குங்க. ஈஸியா காஞ்சிக்கும். அதனாலேயே நமக்கு ஒரு டவல் நமக்கு 1 மாசத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க அதே டவல் வச்சு நான் கிச்சன் கவுண்டர் டாப்ல
கப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். அது மாதிரியே கிச்சனோட வால் டைல்ஸ் எல்லாம் நான் க்ளீன் பண்ணுறேன். அது மாதிரி என்னோடது வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, டிவி, டைனிங் டேபிள் எல்லாம் நான் இந்த ஒரு டவல் வச்சு தாங்க க்ளீன் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணி காய வச்சு நான் மறுபடியும் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே பயனுள்ள ஒரு கிச்சன் டவலுங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பாருங்கள், என்னோட தேவையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் நல்லா ஒன்று வாஷ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் டைமில் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சா கூட இந்த டவல் நமக்கு நல்லா காஞ்சு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப கிச்சன் டவல்னு டைப் பண்ணாலே போதும், நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.